இன்றைய காலகட்டத்தில் ஏன் சிகப்பு டைலை விட கூலிங் டைல் சிறந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக சிகப்பு டைல் போகிறதுக்கு வெதரிங் கோஸ் போட்டு தாங்க நம்ம சிகப்பு டைல் பதிக்கணும். ஆனால் கூலிங் டைல்ஸுக்கு வெதரிங் கோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நார்மலாக வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணி வாட்டம் கொடுத்து டைல்ஸ் பதிச்சிடலாம். அதே மாதிரி சிகப்பு டைல் என்னதான் நம்ம வெதரிங் கோஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே கலவையை பரப்பி டைல்ஸ் பதிச்சாலும் வீட்டுக்குள்ள அந்த வெக்கங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா மொட்டை மாடியில் அந்த டைல்ஸ் மேலே பட்டு அதுக்கு கீழே அடித்தள கலவையில் பட்டு ரூஃப் காங்கிரீட் எல்லாம் கடந்து வீட்டுக்குள்ள ஒரு ஃபேனை தட்டணும்னா உள்ளுக்குள்ள அந்த வெக்க வரும். அது கூலிங் டைல்ஸ்ல மேலேயே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். வீட்டுக்குள்ள உங்களுக்கு வெக்கையே இருக்காதுங்க. அதே மாதிரி சிகப்பு டைல் போடுறதுக்கு உங்களுக்கு 150 ரூபாயிலேருந்து 160 ரூபா சதுரடிக்கு ஆயிடுங்க. ஆனால் கூலிங் டைல்ஸ் போடுறதுக்கு நீங்களே ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு டேரெக்டாக லேபர் கான்ட்ராக்டாக பண்ணிட்டீங்கன்னா 130 ரூபாயிலேருந்து 140 ரூபாக்குள்ள முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா சதுரடிக்கு மிச்சமாகும். வீட்டுக்குள்ளே இவ்வளோ வெக்க இருக்கிறதுனால இன்னைக்கு ஏசிலாம் இல்லாமல் வீட்டில் இருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் கூலிங் டைல்ஸ் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபேனை மட்டும் தட்டி விட்டுட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணி வீட்டுக்குள்ளே பீஸ்ஃபுல்லாகவே இருக்கலாங்க.